சமீபத்தில் தமிழக அரசு சார்பில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் நம்ம இளையராஜாவுக்கு ஒரு விழா எடுத்தார். அதோட ரிலே இன்றைக்கி நான் பார்த்தேன். சிம்பொனி இசையமைச்சதாக 50 ஆண்டு கால சாதனைக்காகவும் விழா அரசு செலவில் எடுத்திருக்கிறாப்புல. அதை நானும் பார்த்தேன். அப்போது அதில் ரசிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னாக்க, ரஜினிகாந்தோடைய பேச்சு. அது எப்போதுமே ஒரு ஸ்டேஜில் எல்லாரையும் கவர் பண்ணிடுவார். அந்த வகையில் இந்த தடவையும் மற்றவர்களுடைய பேச்சை விட ஒரு ரஜினிகாந்தோடைய பேச்சு எனக்கு ரொம்ப கொஞ்சம் அசாத்திய திறமையாக தான் இருந்துச்சு. அதாவது இளையராஜாவை பயங்கரமாக புகழ்கிறார். அதிசய மனிதர் இவர், நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு அந்த அளவு திறமை வாய்ந்தவர். ஜி.கே. வெங்கடேஷ் கிட்ட துணை இசையமைப்பாளராக பணியாற்றிருப்பது நான் அவரை தெரியும். 70-80கள் இவரது பாடல்கள் தான் பயங்கர ஹிட்டு. போனா ஒரு கேள்விக்குறியில் தான் அறிமுகமானார். அதுக்கு பிறகு அப்போ பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு நல்ல கூலிங் கிளாஸ்லாம் போட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் சாமியாரை மாறிட்டார். என்ன சாமி அப்படின்னு கேட்டேன். இதுதான் என்னுடைய பிற்காலம், என்னுடைய பிற்காலம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அதை சொல்லிட்டு இருந்தால் தான் அவர் சொல்கிறார். 70-80களில் இவருடைய பாடல்கள்லாம் அவ்வளோ ஹிட்டு. அந்த டயத்தில் தான் நானும் ஸ்கூல்லலாம் படிச்சுட்டு இருந்த டைம். அப்போது இந்த பயணங்கள் முடிவதில்லை, இந்த மாதிரி படங்கள்லாம், அழகை உன்னை ஆராதரிக்கிறேன், இளமை ஊஞ்சலாடுகிறது, இந்த பாடல்கள்லாம் அந்த அளவு ஹிட்டு. அதெல்லாம் நாங்களும் கிளாஸில் உட்காந்து டெஸ்கில் போட்டு பாட்டு பாடி ரகலை பண்ணி வாத்தியார்ட்டெலாம் கூப்பிட்டு வாங்கின கதைகள்லாம் நிறையா உண்டு. அதனால் இளையராஜாவுடைய பாடல்கள் அந்த அளவு ஃபேமஸாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கு பிறகு தான் சவுதி அரேபியா வந்தது பிறகு என்னுடைய இதில் கொஞ்சம் மாற்றங்கள் சினிமா இசையெல்லாம் கொஞ்சம் குறைக்க ஆரம்பித்து மார்க்கத்தின் பால் கொஞ்சம் வர ஆரம்பித்தேன். அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அந்த வகையில் இவர் ராஜாதி ராஜா படத்துக்கு அவர் அண்ணன் குடும்பத்துக்காக பண்ணி கொடுக்க சொல்லி அதையும் செஞ்சு சூப்பர் ஹிட் ஆச்சு. முரளி மோகன், விஜயகாந்த், கமலஹாசன் அப்படின்னு வரிசையாக எல்லாருக்கும் நல்ல பாட்டு போடுவார். கமலஹாசனுக்கு மட்டும் கொஞ்சம் வசதியாக சூப்பராக போட்டு கொடுப்பார். அப்படின்னோடனே கமலஹாசனை சிரிக்கிறாரு. இது பல மேடைகளில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி இப்படி சொல்லிக்கிட்டே வந்தவர் திடீர்னு என்ன பண்ணிட்டார், வரிசையாக வெற்றிகள் மேலே வெற்றி வந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு இறங்கு முகமும் இருக்கும். ஒரு மனிதனுக்கு எல்லாருக்குமே இருக்கும். வெற்றி பட்டுக்கிட்டே இருந்துட்டாக்க வெற்றியுடைய சுவை தெரியாதுல்ல. அதனால் சில நேரங்களில் இறங்கு முகம் இருக்கும். அது இவருக்கும் இருந்துச்சு. அந்த டயத்தில் ஒரு சிறந்த இசையமைப்பாளர் வராரு, இளமையான இசையமைப்பாளர் வரார். ஏஆர் ரஹ்மான் தான் சொல்கிறார் அவர். அப்படி வரும்போது இவருக்கு கொஞ்சம் புகழ் குறையுது. இவர்கிட்ட இப்போ மியூசிக் பண்ணி இவர் மூலியம் சம்பாதிச்ச எத்தனையோ பேர் அப்படியே அந்த பக்கம் சாயிறாங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃப் அப்படிங்கிறார். அது ரஜினிகாந்தும் அதில் அந்த சைடில் தான் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த மாதிரி ஏன்னா பணம் புகழ் எங்கே இருக்குதோ அங்கே தானே போவாங்க. எப்படி இருந்தாலும் அது என்ன, இவருக்கும் ஏஜ் ஆகிடுச்சு. அவர் நல்லா அந்த காதலன் இப்படி வரிசையாக ஹிட் படங்களாக கொடுத்துட்டு இருந்தோடனையும் எல்லோரும் அவர் பக்கம் போயிடுறாங்க. அந்த டயத்தில் தான் இவருக்கு கொஞ்சம் பண சிக்கல்கள்லாம் வருது. அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் வெளியே போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் இதை வேறு விற்க போகிறோம், நீங்கள் காலி பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அவர் காலி பண்ண மாட்டேன்னு கோர்ட்டு கேஸுன்னு போகிறாரு. அதுக்கு பிறகு அங்கேருந்து பணம் பிரச்சனைகள் வருது அவருக்கு. அந்த டயத்தில் தான் இந்த ராயல்ட்டி பிரச்சனையை கையில் எடுக்கிறார். இனிமேல் என்னுடைய பாடல்கள் யார் யூஸ் பண்ணாலும் சரி, அதுக்கு எனக்கு ராயல்ட்டி கொடுத்தாகணும், என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் போடக்கூடாது, சட்டத்தின்படி கோர்ட்டுக்கு போகிறாரு. அதன் மூலியமாக என்ன ஆகுது, அந்த டைம் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அமெரிக்காவில் பாடிக்கிட்டு இருக்கிறார் ஒரு ஸ்டேஜில் 6 மணிக்கு. அந்த டயத்தில் மெசேஜ் போகுது, இது மாதிரி இனிமேல் இளையராஜா பாடல்களை பாடக்கூடாதான் அப்படின்ட்டு. அவரே அசந்துட்டார். என்னையா சொன்னாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்டுருக்கிறாராம் எஸ்பி பாலசுப்ரமணியமே. ஆமாம், எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படின்ட்டாரு. அப்படின்னோடனே பிரச்சனை இல்லை, நான் பாடலை, அவர் பாடல்கள் நான் பாடலையும், மற்றவர்கள் எத்தனையோ இசையமைப்பாளர்கள் நான் பாடல்கள் பாடியிருக்கிறேன். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மற்ற பாடல்கள் மற்ற இசையமைப்பாளர் பாடல்களை பாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவர் இங்கே வந்தது பிறகு திரும்பி ரிட்டர்ன் ஆனது பிறகு அவரை நேரடியாக பார்த்து இதெல்லாம் பேசிக்கிட்டதாகவும் அதிலே சொல்கிறாரு. இதை இந்த பிரச்சனையை கங்கை அம்மன் கூட பயங்கரமாக சிலாகிச்சு சொல்லியிருந்தார். இது மாதிரி இப்போ பண்ணிடக்கூடாது இளையராஜா,
ஒரு அந்த பிச்சை காசு உனக்கு வேணுமா அப்படின்னு கூட கேட்டிருந்தார் ஒரு வீடியோவில். ஒரு லைட் மியூசிக் பண்ணுறவன் அவன்கிட்ட போய் நீ போய் காசு கேட்குறியே, அப்படி வாங்கி நீ வந்து அதை சாப்பிட்ணுமா அந்த காசை அப்படின்னு சொல்லலாம் கங்கைவன் தன்னோட அண்ணனையே திட்டினார். அது ஒரு டைம். இப்போ வந்து கொஞ்சம் ராசி ஆகிட்டார் அவரோட. ஆக எஸ்பி பாலசுப்ரமணியம் அதை வந்து பெருசாக எடுத்துக்கலைன்னு வச்சுங்களேன். அதை வந்து இவர் இளையராஜா வச்சுக்கிட்டே அவர் பேசுகிறாரு பாருங்க. அந்த இதில் தான் நம்ம பார்க்குறேன் நான் தைரியத்தை. அந்த ராயல்ட்டி ஏற்கனவே ஒரு ஸ்டேஜ்லேயே வந்து இளையராஜிட்ட கேட்டார், என்ன சாமி இந்த ராயல்ட்டிலாம் வருங்க, அதெல்லாம் வருதுங்களா, நல்லா வந்துக்கிட்டு இருக்குங்கள அப்படின்னு ஒரு மாதிரியாக ஒரு கிண்டலாக கேட்டார். அப்போவே இளையராஜாவுக்கு முகம் ஒரு மாதிரியாக மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த ஸ்டேஜ்லேயும் அவரை வச்சுக்கிட்டே அவர் என்னென்னலாம் தப்பு பண்ணாரோ அத்தனையும் பேசி, இதே வேறு யாராவது கேட்டிருந்தாக்க உடனே டென்ஷன் ஆகிருப்பார் இளையராஜா. உனக்கு என்ன மூளை இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பார் டக்குன்னு. என்ன பத்திரிக்கையாளர்கிட்ட அது மாதிரி தானே கடிஞ்சிக்கிட்டார். உனக்கு மூளை இருக்கா அப்படின்னு கேட்டவும் அந்த பத்திரிக்கையாளரும் விடலை, நான் மூளை இருக்கிறதால உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவரும் பதில் சொல்ல பயங்கர பிரச்சனையானதெல்லாம் நம்ம பார்த்தோம் வீடியோவில். ஆக இவர்கிட்ட எந்த அளவு திறமை இருக்குதோ அந்த அளவுக்கு கர்வம், திமிரு, இதெல்லாம் இருக்குது. அதையும் கடைசியாக சொல்கிறார், இந்த திமிர்லாம் இருக்கத்தான் செய்யும், திறமை இருக்குல்ல அப்படிங்கிறது மாதிரி முடிக்கிறார் ரஜினிகாந்த். ஆனால் திறமை இப்போ ஏஆர் ரஹ்மானுக்கு தான் திறமை இருக்குது. இளையராஜா அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு உலக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான். அவர்கிட்ட அந்த அளவு திறமை இருந்தும் அவர் அந்த பணிவு, அடக்கம் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அவர்கிட்ட திறமை இருக்கத்தானே செய்யுது. அப்போ இளையராஜாவுடைய திறமையும் ஏஆர் ரஹ்மானுடைய திறமையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். ரெண்டாவது, இளையராஜா வந்து திடீர்னு மூகாம்பிகைங்கிறாரு, திடீர்னு ராகவேந்தருங்கிறாரு, திடீர்னு அம்மைங்கிறாரு, என்னென்னமோ சொல்கிறாரு. கடவுளை பற்றின ஒரு சரியான புரிதல் அவருக்கு இன்னும் ஏற்படலை, குழப்பத்தில் தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய பையன் வந்து யுவன் சங்கர் ராஜா கடவுள் கொள்கையில் ரொம்ப தீவிரமாக இறங்கி யார் கடவுளுங்கிறது அவர் தீர்மானித்து ஒரு சீரான வழியில் போயிட்டுருக்கிறார். அந்த ஸ்டேஜ்லேயே கூட யுவன் சங்கர் ராஜா எங்கே போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு கார்த்திக் ராஜாட்ட. பின்னாடியே உட்காந்துட்டு யுவன் சங்கர் ராஜாவும் கையை அசைக்கிறாரு, நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. கொஞ்சம் காலமாக யுவன் சங்கர் ராஜா கொஞ்சம் இந்த சினிமா ஃபீல்ட்லேருந்து விலகி இருக்கிறதான்னு நினைக்கிறேன். ஒரு காலம் அவர் இஸ்லாம் மதத்துக்கு மாறினதுனால அந்த மியூசிக் வந்து, ரெண்டாவது சினிமா துறையே ஒரு மோசமான துறை, அங்கே வந்து நம்ம இருந்து காசு சம்பாதிக்கணுமா, வேறு தொழில்கள், அவர் தான் ஏற்கனவே பணம் நிறைய சம்பாதிச்சார், தொழில்களை முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கூட அவர் யோசிச்சிருக்கலாம். அதனால் யுவன் சங்கர் ராஜா நிறைய சினிமா வாய்ப்புகளை தவிர்த்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு நல்ல ஒரு மனைவி கிடச்சிருக்கு, நல்ல குடும்பம், பாரம்பரியமான குடும்பம் கிடச்சிருக்குது. இனி இந்த தொழிலில் நம்ம இருந்துக்கிட்டு இருப்பானே, வேறு தொழில்கள் நம்ம முதலீடு செஞ்சு அதில் வரக்கூடிய வருமானமே போதும் அப்படின்னு ஒதுங்கிட்டாரா என்னன்னு தெரியல. இல்லை அவர் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறாருன்னா தெரியல. அவர் இஸ்லாமத்துக்கு மாறினதுனால அவரை புறக்கணிச்சிருவோன்னு சொல்லிட்டு எல்லாரும் புறக்கணிக்கிறாங்களா, இல்லை அவராக கொஞ்சம் விலகி போகிறாரா? என்னை பொறுத்தவரையும் அவருக்கு நல்ல திறமை இருக்குது. கார்த்திக் ராஜாவை விட யுவன் சங்கர் ராஜா நல்ல திறமை இருக்குது. அவர் வந்து இந்த சினி ஃபீல்டு வேண்டாம், சினி ஃபீல்டுனால் வரக்கூடிய வருமானம் நமக்கு வந்து அது பிடித்தமில்லை அப்படிங்கிற அந்த ஒதுங்கி அவர் தான் ஒதுங்கி போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். அடுத்து இளையராஜா பேசும்போது ஜானி படத்தில் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தண்ணி அடித்தோம் அப்படிங்கிற அந்த விவரங்களை சொல்கிறாரு. அது இடைமறித்த ரஜினிகாந்த் இன்னும் போகன்னா இன்னும் நிறையா விஷயங்கள் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பப்ளிக்காக ஓப்பன் பண்ணுறாரு. ஆக ஒருத்தர் மாறி மாறி இது மாதிரி தவறுகளை சொல்ல ஆரம்பித்தாங்கனாக்க எல்லாம் வளர்ந்து பெரிய பெரிய பிள்ளைங்களாகிட்டாங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் இந்த டயத்தில் பழசெல்லாம் கிளறி இதை வந்து வெளியில் சொல்கிறது அவர்களுக்கு தான் அசிங்கம். ஆனால் அதை வந்து ரஜினி வந்து ஒரு ஜோக்காக பேசிட்டு அப்படியே அசால்ட்டாக போயிட்டாருன்னு வச்சுங்களேன். ஆக இது மாதிரி பழைய விஷயங்கள்லாம் வந்து பொது மேடைகளில் இப்படி பேசுகிறது முதல்ல தவறு. இதை வந்து தவிர்த்துணுங்க. ஏன்னா நாங்கள் 3 பேரும் உட்காந்து தண்ணி அடித்தோம்னாக்க ஏற்கனவே தண்ணி அடித்து வீணாக போயிட்டுருக்குறானுங்க இளைஞர் பட்டாளம். இந்த விஜய் குரூப்லாம் நம்ம பார்க்குறோம் வீடியோக்களில். அப்படிப்பட்டவர்கள் மேலும் மேலும் அது ஊக்குவிக்கிறது மாதிரி ஆகிடும் இந்த தண்ணி அடிக்கிறத இதெல்லாம். அதனால் இத்தனை குடும்பங்கள் வீணாக இருக்குது. அதெல்லாம் மறைக்க வேண்டியதை வந்து பப்ளிக் மேடையில் பேசுகிறது தவறு.